ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம். சிக்கன் 65 போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டாச்சு. பாருங்கள், சோம்பு பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வதங்கின உடனே நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வெங்காயம் வதங்கின்னு இருக்கு. இன்னும் லைட்டாக வதங்கினா ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? போகுது. பாருங்கள், இஞ்சி பூண்டு வதங்கியாச்சு. அதுக்கு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? இதில் உப்பு போட்டு அதை மூடி விட்டால் தான் சீக்கிரமாக வதங்கும். ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிடுச்சா? வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. பாருங்க, அடுத்தது வந்து மஞ்சத்தூள் போடணும். ஓகே. அடுத்தது சிக்கன் மசாலா. தேவையான அளவு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு காரம் பத்தலைன்னா சில்லி பவுடர் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஓகேவா? அது அப்படியே நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதுதான். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. அடுத்தது வந்து சிக்கன் போட்டு அதுலேயே நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் மூடி விட்டுடலாம். அப்போ தான் கொஞ்ச நேரம் வதங்கணும். வதங்கிடுச்சு பாருங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே. இதை கிளறி விட்டுட்டு அடுத்தது தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். கொஞ்சம் பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்.
அவ்வளோதான், தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தாளித்து விட்டாச்சு. இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். ஓகேவா? ட்ரை ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்கியாச்சு கிரேவி. அவ்வளோதான், முடிச்சுட்டு சாப்பிட்றப்ப உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்.